சென்னை பெருநகருக்குள் ஆம்னி பேருந்துகள் வருவதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருப்பதை மறைத்து சில நிறுவனங்கள் பயணிகளை ஏற்ற முயற்சிப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்கள் என்ன? பொங்கல் உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் தனியார் ஆம்னி பேருந்துகள் வழக்கமான கட்டணத்தை விட கூடுதலாக கட்டணம் வசூலிப்பது வாடிக்கையான புகாராக இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய நீதிமன்ற உத்தரவை மறைத்து சில தனியார் ஆம்னி பேருந்துகள் சென்னை நகருக்குள்ளாக பயணிகளை ஏற்றிக்கொள்வதற்கான முன்பதிவுகளை எடுத்துக்கொண்டு பின்னர் அவர்களை பெருங்கழுத்தூர், கேளம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களுக்கு வருமாறு அழைப்பு கொடுக்குவதும் அவர்களை வலியுறுத்துவதும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக பொங்கல் பண்டிகையை ஒட்டி சொந்த ஊரில் சென்று பொங்கலை கொண்டாடுவதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து, சென்னையுடைய பல்வேறு நகர் பகுதிகளில் இருந்தும் மக்கள் ஊர்கள் செல்வதற்காக முனைந்து வருகிறார்கள். இந்த சூழல்ல தனியார் ஆம்னி பேருந்துகளில் முன்பதிவு செய்யும் பொழுது கேளம்பாக்கம் அல்லது கோயம்பேடு, வழக்கமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து அவர்கள் பைபாஸ் வழியாக போரூர், அதே போன்று பெருங்குளத்தூர் வழியாக அவர்கள் செல்லக்கூடிய அந்த பைபாஸ் வழியாக செல்வதற்கு முன்பதிவுகள் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அல்லது கேளம்பாக்கம், பெருங்குளத்தூர், வண்டலூர் வழியிலிருந்து புறநகர் பகுதியிலிருந்து அவர்கள் முன்பதிவு செய்து கொண்டு செல்லலாம். ஆனால் சில ஆம்னி பேருந்துகள் நகரனுடைய மையப்பகுதிக்குள்ளாக கிண்டி, திருவான்மியூர், பல்லாவரம், குரோம்பேட், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளிலே முன்பதிவு அவர்கள் செய்யக்கூடிய பயணிகளை ஏற்றிக்கொள்வோம் என்று ரெட் பஸ் உள்ளிட்ட ஆப்கள் மூலமாக அவர்கள் அதுக்கான வாய்ப்புகளை கொடுத்து அதன் மூலமாக பயணிகளை முன்பதிவு செய்ய வைத்ததுக்கு பிறகாக அவர்கள் பின்னர் அந்த பயணிகளை இறுதி நேரத்தில் பேருந்து உள்ளே வர முடியாது, காவல்துறையினர் உள்ளே வருவது தடை விதித்திருக்கிறார்கள். எனவே பெருங்குளத்தூர் அல்லது வண்டலூருக்கு வருமாறு அழைப்பு கொடுக்கிறார்கள். குறிப்பாக இந்த புகார் பெருத்தவர்களும் தனியார் ஆம்னி பேருந்துகளில் சில பேருந்துகள் மட்டும் இதுபோல் உண்மையை மறைத்து முன்பதிவு செய்வதாக தனியார் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். மற்றபடி வழக்கமாக காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய அறிவுறுத்தல் பின்பற்றிதான் முன்பதிவுகளையே தனியார் ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் செய்வதாகவும், சில பேருந்துகள் மட்டுமே இதுபோல் டிக்கெட் முன்பதிவுகளை செய்து கொள்வதற்காக பயணிகளை ஏமாற்றி இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக ஏகேபி டிராவல்ஸ் என்ற நிறுவனம் இது போன்ற செயலில் ஈடுபட்டிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.